பாத்ரூம் டீப் கிளீனிங் பண்ண வரவங்க என்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. பட் சீக்ரெட்டான அந்த சொல்யூஷனை இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறாரு. அவர் தான் இந்த சொல்யூஷன் எனக்கு சொன்னார். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் டேப்லாம் பளபளன்னு மின்னும். அங்கேயும் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. அவர் சொன்ன மாதிரியே ஒரு சாஃப்டான ப்ரஷ்ல அந்த லிக்விடை எடுத்து ஜஸ்ட் அப்ளை தான் பண்ணுறேன். ரொம்ப எஃபர்ட்லாம் போடல. ஜஸ்ட் அப்ளை பண்ணதுக்கே அந்த சால்ட் எல்லாமே கரைஞ்சு அப்படியே கீழே போயிடுது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த லிக்விட்லையும் போயிடும். ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு தேய்க்கணும். ஆனால் அதில் எந்த எஃபர்ட்டுமே போடாமல் அது பாட்டுக்கு கரைஞ்சு ஓடுது. தென் தண்ணி போடக்கூடாது. சாஃப்டான கிளாத் வச்சு துடைக்கணும்னு சொன்னார். அதே மாதிரி கிளாத் வச்சு துடைச்சதுக்கப்புறம் புத்தம் புது டேப் ஆயிடுச்சுங்க. இந்த சொல்யூஷன் சால்ட்டில் பட்ட உடனே அந்த சால்ட் அப்படியே பொங்கி வருது. ஜஸ்ட் அதுக்கப்புறம் தொடச்சோம்னா ஈஸியாக ரிமூவ் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த லிக்விடில் ரொம்ப அழுத்தி தேய்ச்சி வீட்டில் எல்லா ஃபாசட்ஸுமே ஸ்க்ராச்சஸாக தான் இருக்குது. இந்த லிக்விட் இருக்கிறது முதலே தெரிஞ்சுன்னா இந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாத்தையுமே நான் ஈஸியாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக வீட்லேயே நானே டீப் கிளீனிங் பண்ணியிருப்பேன் ஈஸியாக. அண்ட் எங்கள் வீட்டு தண்ணியில் சால்ட் கண்டென்ட் ரொம்ப அதிகம். எங்கெல்லாம் தண்ணி படுதோ எல்லா இடத்துலையும் சால்ட் படிஞ்சு கிடக்கும். பட் இதை வச்சு இப்போ ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் கிச்சன் ஸ்லாப், வாஷ் பேஷன் ஸ்லாப்ல கூட ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு சால்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் தொடச்சி எடுத்தால் போதும். ஜஸ்ட் 1 ட்ராப் 2 ட்ராப் போட்டு தொடச்சாலே நல்லா கிளியர் ஆயிருது. அதிகமாக யூஸ் பண்ணுற டேப் இதுதான். இதில் இவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக க்ளீன் பண்ண முடியும்னு நினச்சி கூட பார்க்கல. இதுலேயும் நான் ஜஸ்ட் ப்ரஷ்ல தொட்டு அப்ளை தான் பண்ணுறேன். எஃபர்ட் போட்டு தேய்க்க கூட இல்லை. ப்ரஷ்ஷை பிடிச்சிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல் டேப் தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே எல்லா சால்ட்டுமே கரைஞ்சிருச்சு. இப்படி இருந்த டேப் தான் இப்போ இப்படி புத்தம் புதுசாக ஆயிடுச்சுங்க. அண்ட் பாத்ரூம் செவத்தில் ஃப்ளோர்லேயும் நிறையா சால்ட் இருந்துச்சு. அதுலேயும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தேங்க. செம்ம ஷாக்கிங் ரிசல்ட்டு. நீங்களே பாருங்கள். ஜஸ்ட் ப்ரஷ்ஷை போட்டு லைட்டாக இழுத்தேன். அதுக்கே கிளியர் ஆகிடுச்சு. தென் பிளாஸ்டிக் சேரு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் பாத்ரூமில் இருந்துச்சுன்னா அதுலேயுமே சால்ட் படிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை போட்டு தொடச்சி எடுக்கிறேன். பக்கா புத்தம் புதுசாகிடுச்சு மேலே மட்டும். தென் வாட்டர் ஃபில்டரோட நிலைமையை பாருங்கள். கம்ப்ளீட்லி சால்ட் படிஞ்சிருக்கு. ஜஸ்ட் ப்ரஷ்ல டிப் பண்ணி ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணுறேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த இடமே சுத்தமாகிடுச்சு. தென் செவத்தில் இந்த இடத்துல கம்ப்ளீட்லி சால்ட் படிஞ்சு வெள்ளேன்னு இருக்குது. இதை போட்டோன்னே எப்படி பொங்கி எதுவுமே பண்ணாமல் எல்லா சால்ட்டும் அதுவே கீழே வடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணதுக்கு கம்ப்ளீட்டாக புத்தம் புதுசாகிடுச்சு அந்த இடம். ரொம்ப எஃபெக்டிவான, யூஸ்ஃபுல்லான, சேஃபான ப்ராடக்ட்டு. லிங்க் வீடியோவில் டேக் பண்ணியிருப்பேன். சேனல் பைலையும் கொடுத்துருப்பேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக தேவைப்படும். வர்த்துங்க.